கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அநேக விஷயத்துக்காக நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு விரோதமா ஏதாச்சும் சூனியம் வச்சுட்டாங்களா? நம்மளுக்கு விரோதமா ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா? நம்மளுக்கு இது மாதிரி நம்ம ஏதாச்சும் யாருக்கும் சண்டை போட்டால் நம்மளை சபிச்சிருவாங்களா? எனக்கு வேலை செய்யறது அது மாதிரி பண்ணிட்டேன், அவங்க எனக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சிருவாங்களா? உலகத்தில் நிறைய விஷயங்கள்ல நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது பாருங்க, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கும் செய்யும்படி ஒருவனும் மேல கை போடுவதில்லை. அல்லேலூயா. பாருங்க, மேல ஒருவர் கூட கை கூட போட முடியாதான். பாருங்க, கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு? ஒரு தீங்கு கூட பண்றாரு. உங்களை விலகி உங்களை என்ன பண்ற ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எது குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் என்ன பண்ற சொல்றாரு பாருங்க, கை போடுவதில்லை. ஒருவர் என்ன பண்ண மாட்டாங்க, உங்க மேல கை கூட போட முடியாதுன்றாங்க. பாருங்க, அப்ப கர்த்தர் உங்களை எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. அதெல்லாம் நீங்க என்ன, அது குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். எதுக்கு குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. இயேசு என்ன பண்ணுவார், உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் காட்.